வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். ஹித்திக் ரோஷனுடைய வார் 2 திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீடைலான மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ கூலி திரைப்படத்துக்கான மூவி ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுச்சு. சோ பார்க்காதங்க லிங்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இந்த ட்ரீம் சினிமாஸ் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த வார் 2 திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோவான ஹித்திக் ரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்தியாவோட ரா ஏஜென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆபீசரை கொலை பண்ணிடுறாரு. சோ அதுக்கப்புறமா அவர் அந்த கொலை ஏன் பண்ணாரு அண்ட் ஹித்திக் ரோஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஏஜென்ட் இல்லையா, சோ அவரை பிடிக்கிறதுக்காகவும் ஜூனியர் வந்து பாத்தீங்கன்னா வராரு. சோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த கிளாஷ் ஹித்திக் ரோஷன் வந்துட்டு ஏன் அந்த கொலையை பண்ணாரு, சோ கடைசியா இந்த கதை எப்படி முடிஞ்சது அப்படிங்கறதான் இந்த வார் 2 திரைப்படத்துடைய மொத்த கதையுமே. சோ படத்துடைய ஹீரோவான ஹித்திக் ரோஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காரு. பயங்கரமான ஆக்டிங் ஸ்கோப்ல திரைப்படமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் திரைப்படம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் நச்சாவே இருந்தது. சோ இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல்ல வந்திருக்காரு. சோ இதுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் கைரா அத்வானி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் பிசினஸ்காக மட்டும் தான் திரைப்படத்துல அவங்க வச்சிருக்காங்க. மற்றபடி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோப்ல அவங்களுக்கு கிடையாது. அண்ட் படத்தை நடிச்சுக்கிற சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாவே கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வீக்கான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கர லேக்கா தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கைரா அத்வானிக்கும் ஹித்திக் ரோஷனுக்கும் லவ் போர்ஷன் ஒன்று வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லேக்கா இருக்கும். அண்ட் படம் வந்து பயங்கர லேக்கா போறதுக்கான காரணமே படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் படத்துல சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. கதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசா மூவ் ஆக மாட்டேங்குது. ஆனா ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஓடுது. அதுல 2.5 மணி நேரத்துக்கு ஒரு ஃபைட் மட்டும் தான் வருது. சோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு சலிப்பு தன்மையை கொடுத்துருது. சரி படம் ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கு, அதையாச்சும் ஒழுங்கா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஃபுல்லாவே பார்த்து லாஜிக் மிஸ்டேக் ஆகும். ஒரு நம்பர் மாதிரியே இல்லாத மாதிரி தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஒரு காரணம்னா வானத்துல பறக்கிற பிளைட்ல 2 சண்டை போடுறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா ரயில்ல 2 சண்டை போடுறாங்க. சோ இந்த மாதிரி சுத்தமா லாஜிக்கே இல்லாத ஃபைட் சீக்வன்ஸ் தான் படம் முழுக்கவே இருந்துச்சு. சோ படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாம் வருது. சோ விஎஃப்எக்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகே அப்படிங்கிற விஎஃப்எக்ஸா இருந்துச்சு. அண்ட் படத்துல நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லொகேஷன்ஸ்ல போய் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் படத்துல சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் படத்துல கேமரா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சோ மியூசிக் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இல்ல. ஆனா பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆக்டான பிஜிஎம்மா இருந்துச்சு. அண்ட் அடுத்ததா இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டூவல் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன். சோ இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி என் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியா போயிட்டு இருந்தது. ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ். சோ கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸ்க்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி தான் எண்டிங் வந்து இருக்கணும். சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ என்னதான் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி வந்து சூப்பராகவே இருந்தாலும் இவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தாங்க இருந்துச்சு. சோ முன்னாடியே சொல்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இல்லாம கதை வந்து கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி போயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி படத்துல ட்விஸ்ட் அப்படின்னு இருக்காங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்டர்வெல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்விஸ்ட் வரும், அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி ஸ்பை திரைப்படங்கள ட்விஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து பார்த்தா ட்விஸ்டே சுத்தமா கிடையாது, அப்படியே பிளாட்டா பார்த்தீங்கன்னா படம் போகுது. அடுத்ததா இது வந்து ஒயர்லெஸ் ஸ்பைன்வெஸ்ல வந்திருக்கிற திரைப்படம். சோ அதனால சல்மான் கானும் ஷாருக் கானும் இந்த படத்துல கேமியோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேமியோவுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி வழக்கமான ஸ்பை நியூஸ்ல வரக்கூடிய திரைப்படமா இது இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது வழக்கமா வர ஸ்பை நியூஸ் திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படிங்கிற காரணத்தோட வில்லன் இருப்பாரு. சோ அந்த வில்லன் எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படிங்கிற வெறியோட ஹீரோ வந்து இருப்பாரு. ஆனா இந்த திரைப்படத்துல அப்படி இல்லாம வேற மாதிரி புது விதமா வந்து பண்ணிருக்காங்க. சோ இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ ஓவரால் இந்த படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒயர் ஸ்பைனல்ஸ் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கான படம் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி படத்துல ஆக்ஷன் மட்டும் இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன் லவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா படம் பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ மத்தபடி படத்துல வந்து கதை இருக்கணும், லாஜிக் மிஸ்டேக் இருக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஆடியன்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகாது. சோ இந்த வார் 2 திரைப்படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2.8 out of 5. நீங்க இந்த வார் 2 திரைப்படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.